ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பொங்கல். என்னடா பொங்கல் அன்னைக்கு இவன் வாசவி கல்லூரி முன்னாடி நிற்கிறானேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக பொங்கல் அப்படின்னொன்னே நம்ம வந்து இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சு நம்ம சாமிக்கெலாம் படைச்சிட்டு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம மாணவர் மாணவிகள்லாம் வச்சு ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம பவானியிலேருந்து சித்தோடு போகிற வழியில் இருக்க வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட சொன்ன உடனேயுமே பரவாயில்லையே, வாசவி கல்லூரினாவே எப்பயுமே சூப்பராக கிராண்டாக பண்ணுவாங்களே, அதனால் இந்த பொங்கலை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. நம்ம உள்ளார போய் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படிலாம் வாசவி கல்லூரியில் பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாசவி கல்லூரி அப்படின்னாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற அத்தனை குரூப்புமே சிறப்பாக வந்து பயிற்றுவித்து ஸ்டூடெண்ட்ஸை சூப்பராக வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாசவி கல்லூரினாவே மாணவர்கள்லாம் வந்து திறம்பட படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படிங்கிறது மிக பிரசித்தி பெற்றது. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்படி வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பொங்கல் திருவிழா 2024 செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ நாமும் போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. हुकुम टाइगर का हुकुम। मिलान टीवी हर बार को बोलो पोंगल लाल वालता। Swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. हुकुम टाइगर का हुकुम। பொங்கல் பொங்குனா எந்த பக்கம் விழுந்தா நல்லது? கிழக்கு பக்கம் விழுந்தா நல்லது. கிழக்கு பக்கம். வடக்கு பக்கம் விழுந்தா என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது சார், எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். ஓகே. உங்க வீட்ல எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோங்க சார். இப்போ இந்த காலேஜ்ல வந்து சிறப்பா சூப்பரா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்றாங்க. எப்படி இருக்கு பாக்கும்போது? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்குவாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தமிழர் திருநாள் அப்படிங்கறத கத்துக்குவாங்க. ஓகே. உங்க பேரு, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? சார் நான் என் பேரு கீர்த்தனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் சார். ஓகே. பொங்கல் வந்து பொங்க அதுக்கு எந்த பக்கம் விழுன்னு நினைக்கிறீங்க? நாங்க கிழக்கு பக்கம் தான் விழுகும்னு நினைக்கிறேன். பக்கம் தான் விழுகும்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும்? இந்த இந்த வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா 100% ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிரும்.
அதான் கிடைச்சிரும். ஓகே, ஒரு வேளை வடக்கு பக்கம் விழுந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 98% எங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான். இல்லைங்க, கிழக்கு வடக்கு விழுந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு 100% ரிசல்ட் வந்தா போதும். இப்போ கிடைக்கும். ஓகே ஓகே மேடம், நீங்க இப்ப காலேஜில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் வாசவி காலேஜில். இதுவே உங்க வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கோங்க சார். ஆனா என்ன இத்தனை பேர் கூட என்ஜாய் பண்ணதில்ல, ஜஸ்ட் எங்க ஃபேமிலி கூட மட்டும் வந்துட்டு இருந்திருக்கோம். பட் என்ன எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு, எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. பொதுவா வந்து பொங்கல் வந்து எத்தனை மணிக்கு வந்து வைப்பாங்க? மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங்கே வச்சிருவாங்க, ஒரு 6 அந்த மாதிரி எல்லாமே சன்ரைசஸ் ஆகும்போது வச்சிருவாங்க. கொஞ்சம் இந்த பக்கம். வாசவி காலேஜில் சூப்பராக பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸில் எங்கள் பொங்கலை நீங்கள் பார்க்கலையா, வாங்க பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. வாங்க, இங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படியெல்லாம் பொங்கல் வைக்கணும், எந்த மாதிரியான சீக்கிரமாக எப்படி பொங்கல் வைக்கிறது, கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எப்படி கரெக்டாக அதை வந்து உழவு வைக்கிறது அப்படின்னு டெக்னிக்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேருங்க? சார் வணக்கம் சார், கார்த்திகேயனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். மேடம் உங்கள் பேர்? ஐ எம் சுடர்மணி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். வணக்கம், வாசவி காலேஜ், ஸ்ரீ வாசவி காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாங்கள் இந்த தடவை தனியாக பொங்கல் வச்சுருக்கோம். எப்போயுமே காமனாக தான் பொங்கல் வைப்போம். இந்த தடவை எங்கள் டீன் சார் சொன்ன பிரகாரம் தனித்தனியாக ஒரு 7 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வைக்கிறோம். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் தனியாகவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு லாட்லேயும் இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருக்கு. அதுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப லக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு பொங்கலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பொங்கியிருக்கு. அதாங்க மேடம், நான் நிறைய பேர் பொங்கல் வச்சாங்க. பட் இந்த மாதிரி டெக்கரேஷன் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது?
இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட் மூலியமாக தான். எங்கள் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப எந்துவாக மற்றவங்கள விட எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கமும் அங்கங்கே பார்த்து அவனுங்களா பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவனுங்களோட டெக்கரேஷன் தான் இது எல்லாமே. அவனுங்களோட சப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எங்களுதில் யூஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது, பிஜிலையும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ 5 கிளாஸில் இந்த பசங்களோட இதுதான் இது எல்லாமே. சூப்பராக வந்து கிராண்டாக இந்த லுக்கே அருமையாக இருக்குது, செமையாக பண்ணியிருக்காங்க மேடம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து பொங்கும்போது இது கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் விழுவணுமா, இல்லை மற்ற பக்கம் விழுந்தா என்ன ஆகும், அதனோட பயன்கள் என்ன? இல்லை மற்ற பக்கம் விழுந்தா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கிழக்கு பக்கம் விழுந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கிழக்கு பக்கம் விழுந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இந்த வருஷம் ஃபுல்லாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி கிழக்கு பக்கம் விழுந்ததுன்னா இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் நம்புகிறோம் அதை. இப்போ நம்ம பொங்கல் வந்து எந்த பக்கம் மேடம் விழுந்தது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்பாக வச்ச பொங்கல் எந்த பக்கம் விழுந்தது? கிழக்கு பக்கம் தாங்க விழுந்தது. கிழக்கு பக்கமாக தான் விழுந்துச்சு. அப்போ கன்ஃபார்மாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து ஆல் கிளியர் பண்ணி சூப்பரான ரேங்க் வந்துருவாங்க. சூப்பராக ரேங்கோட ரிசல்ட்லேருந்து அட்மிஷன்லேருந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நம்புகிறோம். மேடம் வணக்கம். ரொம்ப நேரமாக பாவம் நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணெலாம் தண்ணி விட்டு சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணதுக்கும் நம்ம வாசவி காலேஜில் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் சொல்லுங்கள். என்னோட நேம் கார்த்திகா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. என்னோட பேர் வந்து விசாலாட்சி. மேடம் ரொம்ப இவ்வளோ சொன்னேன் என் பேரை சொல்லாம விட்டுனே அப்படின்னாங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த தடவை நாங்கள் இண்டிவிஜுவலாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக வந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் எங்களோட பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கியிருக்கு. ரொம்ப ஹாப்பி. அப்கமிங் இயர்ஸ் வந்து எங்களுக்கு எல்லா ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே தரணும், அதே மாதிரி எல்லாத்துக்கும் தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஹாப்பி பொங்கல். மேடம் எனக்கு ஒரு சின்ன பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நிறைய டவுட்டு. நாங்கள் பொங்கல் வச்சோம், எங்களுக்கு மட்டும் தெற்கு மேற்கில் உழுவுது, உங்களுக்கு எப்படி கிழக்கில் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை இதில் வந்து டிப்ஸ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சார். அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிட்டு தான் கடவுள் இது பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் நல்லபடியாகவே பொங்கும். நம்மளோட இனிமேல் வர காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு பொங்கல் வச்சா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற முன்னோர்கள்லாம். அதனால நம்ம வடக்கு பக்கமாக பொங்குனா நல்லது, வரவு வரும். கிழக்கு பக்கமாக போனோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வரவு நிறையா கொடுக்கும், நன்மைகள் நிறையா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதான். ஸோ எல்லாத்துக்கும் நல்லபடியாகவே பொங்குங்க சார். டிப்ஸ் சொல்லுங்களேன், அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சார் எங்களது டிபார்ட்மெண்ட்டில் பசங்க 145 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு 7 பேர் இருக்கோம். ஆப்ரேட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எங்களோட பொங்கல் நல்லபடியாக கிழக்கு பக்கம் பொங்கணுது. எங்கள் பசங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் எப்பயுமே நல்லது நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். மேடம் உங்கள் பேர் விசாலட்சுமி மேடம் தானே? விசாலட்சுமி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொங்கல் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கூட அப்படியே சுற்றி நின்று அப்பா ஆண்டவா எல்லாமே நல்லதாக நடக்கணும், எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கமே பொங்கும் அப்படின்னு சொல்லி மேடம் அருமையாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நம்ம வந்து இந்த பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்கோம், நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறோம் நிலாட்டி சார்பாக. வாங்க, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2024 வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவில் பொங்கல் செலிப்ரேஷன் பொங்குன்னு பொங்குது. பார்த்தீங்கன்னே தெரியும் இப்போ எத்தனை பொங்கல் வச்சு சூப்பராக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பொங்கல்லாம் கொண்டு போய் கடவுளுக்கு வச்சு கடவுளுக்கு நம்ம வந்து படைப்போம். அதுதான் வந்து காலந்தொட்டு நம்ம பண்ணுறது. அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்க போகுது. அந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கல்லூரியுடைய அத்தனை ஸ்டாஃப்ஸு, டீனு, அதுபோக வந்து நாகரத்னம் சாரு, அப்புறம் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நம்ம அக்ரகார வீதி ஈரோடு தி பாலா சில்க்ஸோட உரிமையாளர் அவர்கள் பிபி தீபா மேடம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போது கடவுளுக்கு பொங்கல் மற்றும் தீபாராதனை காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் வாங்கம்மா பேசலான்னு சொன்னது ஐயோ அம்மா நான்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சாங்க. பட் டீச்சர்ஸை விட அவங்க சூப்பராக பேசுவாங்க, நமக்கு தெரியாதா? இருந்தாலும் மேடம்லாம் என்ன சொன்னாங்க, நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது டவுட்னா என்ன கேளுன்னு சொல்லிட்டு கூட வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்திருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருத்தரோட பேர் சொல்லுங்கள், என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள். சார் என்னோட பேர் பி தீபா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் ஆர் கவிதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எஸ் யுவராணி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ் சந்தியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐ எம் பி சுடர்மணி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். வாங்க மேடம், உங்கள் பேருங்க மேடம். தெய்வானிங்க சார். ஆமாம் டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் இங்கே ஸ்வீப்பராக இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். சூப்பராக வந்து பொண்ணுங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, நீங்கள் பொங்கல் வந்து இதுக்கு முன்னாடி வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? இந்த வருஷம் வாசவி காலேஜில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வீட்டில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்காங்க சார், செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில். பண்ணியிருக்கேங்க சார். பண்ணியிருக்கேங்க சார். பண்ணியிருக்கோம். வீட்டில் செலிப்ரேட் பண்ணதுக்கும் நம்ம வாசவி காலேஜில் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு வந்து நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க சார். சரி, பொங்கல் வச்சாச்சு, பொங்கல் கிழக்கு பக்கம் விழுந்துருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் அதில் ஏதாவது கலந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கலந்துப்போம் சார், கண்டிப்பாக கலந்து போனாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் ஷோ வைப்போம் நிலா டிவி சார்பாக. நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா அக்ரகார வீதி பாலாசலுக்கு வழங்கக்கூடிய அருமையான ஒரு சேலை வந்து பரிசாக கிடைக்கும். சரிங்களா? ஒரு சின்ன கேம் தான், ஒரு நிமிஷம் தான். போலாமா? யார், நீங்களே விளையாடுறீங்களா? சரி, ரைட். இதனோட கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசு இல்லைன்னா நீ லூஸு அப்படிங்கிற இந்த ஒரு கேமு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் மட்டும்தான் பேசணும், ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது. அவ்வளோதான், 3 ரூல்ஸ் தான். நாங்கள் மற்ற பக்கம்லாம் 10 ரூல்ஸ் போடுவோம், பாவம் சின்ன பொண்ணாக இருக்கிறீங்க அப்படிங்கிறனால 3 ரூல்ஸ். ஓகேவா? அப்புறம் மெயினாக வந்து டைம் எடுக்கக்கூடாது, கேப்பு. அதாவது அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்செல்லாம் பேசக்கூடாது, பேசினா டக்கு டக்குன்னு வந்து பேசணும். ஓகேவா? போலாமா? ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பேர் என்ன சொன்னீங்க? யுவராணி. யுவராணி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து இந்த கேமை விளையாடுறாங்க. நான் லூஸ் இல்லையா, நான்லாம் வந்து கிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்காங்க, தமிழில் பேசி ஜெயிச்சு காமிக்கணுன்னு இருக்காங்க. இவங்க தமிழனா இல்லையாங்கிறத இப்போ பார்ப்போம். வாங்க யுவராணி, இப்போ உங்கள் டைம் ஸ்டார்ட். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? நாங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அது இங்கிலீஷு, தமிழில் பேச சொன்னோம். சாரி யுவராணி. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. கவிதா. கவிதா, ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க, உங்கள் டைம் ஸ்டார்ட்டு. உங்களுக்கு இந்த கேள்வி கேட்க மாட்டேன். இந்த காலேஜோட பேர் என்னம்மா? வாசவி காலேஜ். காலேஜுங்கிறது இங்கிலீஷு, தமிழ் எல்லாம் சொல்ல சொன்னேன். அம்மா நீங்க சொல்லுங்க. ஸ்ரீ வாசவி கல்லூரி. இல்லம்மா, உங்க பேரு சொல்லுங்க. பா தீபாங்க சார். பா தீபா இப்போ தமிழ்ல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தீபா, நீங்க சொல்லுங்க, கடைசியா என்ன படம் பார்த்தீங்க? நான் எதுவும் படம் பார்க்கலைங்க சார் கடைசியா. பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆமா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது, தமிழில் தான் பேசணும்னு 3 ரூல்ஸ் சொன்னேன். ஸோ சூப்பராக வந்து விளையாண்டாங்க, ட்ரை பண்ணிங்களா, அதுவே பெரிய விஷயம். மேடம் நீங்கள் வாங்க. ஆமாம், என்னப்பா நீங்கள் வந்து ஸ்டாஃப் எடுக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் எடுக்கிறீங்க, எங்களையெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயங்கி நிற்கிறீங்க. உங்களை விட மாட்டோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாமா? தமிழில் மட்டும் எங்களோட நீங்கள் வந்து 1 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சேலையை நம்ம அக்ரகார வீதி பாலாசலுக்கு தராங்க. விளையாண்டுருவோமா? விளையாடலாம். ஓகே. நீங்கள் உங்களுக்கு ஒரே ரூல்ஸ் தான், தமிழில் மட்டும். நம்ம அவங்களுக்குலாம் 3 ரூல்ஸ் கொடுத்தோம், உங்களுக்கு ஒரே ரூல்ஸ் தான், தமிழில் மட்டும் தான் பேசணும், ஆங்கிலத்தில் பேசக்கூடாது. ஓகேவா? போலாமா? ஓகே, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெய்வானே, என்ன பண்ணுறீங்க காலேஜில்? காலேஜில் நாங்கள் கூட்டு வேலை பண்ணிகிட்ருக்கோங்க சார். காலேஜ் அப்படிங்கிறது இல்லை, காலேஜுங்கிறது தமிழா ஆங்கிலமா? ஆங்கிலம் சார். ஓகே, சூப்பர். இருந்தாலும் விளையாடலாம் அப்படின்னு அந்த எனர்ஜெட்டிக்காக வந்தீங்களா, அதுக்கே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய கேம் ஷோஸ்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம், ஸோ ஒன்றா பார்க்கலாம். அந்த பசங்க பின்னி எடுக்கிறாங்க, அங்கே என்ன தான் பண்ணுறாங்கங்கிறத போய் பார்க்கலாம். வாங்க. வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் சூப்பராக கேம்ஸ்லாம் விளையாண்டாங்க. அடுத்தது நாங்கள் மட்டும் என்ன, நாங்களும் விளையாடுறோன்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து ஆர்வலாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து டான்ஸ் ஆடலாமா, இல்லை சலங்கையாட்டம் ஆடலாமா, உரியாட்டம் ஆடலாமா அப்படின்னு. முதல்ல எங்க கூட வந்து விளையாடுங்கன்னு சொல்லியிருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுஷ்வின் ராஜ். என் பேர் இளவரசன். வணக்கம், என் பேர் கவி பாரதி. முன்னாடி வாங்க தம்பி. என்ன டிபார்ட்மெண்ட்டிங்களா? நாங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன கேமு. என்ன கேமு? கேமாக போகலாமா, பொது அறிவு கேட்டா? இல்லை, கேமாகவே போகலாம். கேமாகவே போயிடலாம், அதான் சேஃப்.
சரி, நான் ஒரு 3 ரூல்ஸ் சொல்கிறேன். அதாவது எங்கூட இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசு இல்லைன்னா நீ லூஸு அப்படிங்கிற ஒரு கேமு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிடம் டைம் தருவோம். அதில் நீங்கள் தமிழில் மட்டும்தான் பேசணும், ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது. 3 ரூல் தான். அதுக்காக டைம் எடுக்கக்கூடாது, டக்குன்னு பதில் சொல்லணும். போலாமா? வணக்கம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுஷ்வின் ராஜ். இப்போ உங்கள் நேரம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஆங்கிலம். உங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். இது இளவரசன். இளவரசன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்? அருண். அருண் என்ன படிக்கிறாரு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே, அவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டாரு. சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். கவி பாரதி. கவி பாரதி, உங்களை பார்த்தா விஜய் மாதிரியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்வது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது சொல்லியிருந்தல. ஸோ சூப்பராக பேசுனாங்க. வாங்க தம்பி, இப்படி வாங்க, இப்படி வாங்க. பாருங்க, வேட்டி கட்டி நான் தமிழன்டா அப்படின்னு வந்திருக்காரு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தமிழன் சொன்னது உங்களை தான். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அருள்குமாருங்க. அருண்குமார். என்ன டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவருக்கு ஒரு 3 ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல? இப்போ என்ன கேமில் விளையாண்டு இருக்கிறோன்னு சொல்லட்டுமா? தமிழ் பேசு இல்லைன்னா நீ லூஸு அப்படிங்கிற கேமு. இதில் வந்து 1 நிமிஷம் டைம் தருவோம். அதில் நீங்கள் தமிழில் மட்டும்தான் பேசணும், ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது. 3 ரூல் தான். ஓகேவா? அதுக்காக டைம் எடுத்து பேசக்கூடாது. உங்கள் பேர் என்ன? என் பேர் அப்போல்லாம் டைம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இந்த 3 ரூலில் இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? எனது பேர் அருண்குமரன். அருண்குமரன் அவர்கள் இப்போ வந்து விளையாட போகிறாங்க. இவரோட டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பா என்ன பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறார். கூலி வேலை செய்கிறார். கடைசி என்ன படம் பார்த்தீங்க? லியோ. லியோங்கிற ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தையா? ஆங்கில வார்த்தை. ஆங்கில வார்த்தை. எந்த தேட்டரில் படம் பார்த்தீங்க? விஎஸ்பி தேட்டர். விஎஸ்பி தேட்டர் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தைகளா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க? விஎஸ்பி திரையரங்கம். ஓகே, அதான் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது தம்பி வாங்க. தம்பி வாங்க. என்னப்பா வாசவி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா கெத்துனாங்க. வா தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். யுவராஜ். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, நம்ம கேமுக்கு போயிடலாமா? யுவராஜ் இப்போ வந்து கேம் விளையாட போகிறாங்க. சரி, என்ன உங்களுக்கு பொது அறிவு ஒரு கேள்வி கேட்டா? பொது அறிவு வேணுமா, கேம் வேணுமா? அவனுக்கு பண்ணதே பண்ணி. அவனுக்கு பண்ணுறதே உங்கள் விருப்பம் தான். இல்லை, உங்களுக்கு எதுவும் அதை சொல்லலாம். பொது அறிவு. அவங்க கேம் தான் விளையாண்டாங்க. பொது அறிவு. ஓகே, உங்களுக்கான ஒரு பொது அறிவு கேள்வியை நான் வந்து கேட்க போகிறேன். கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளோ சொல்கிறான்? ஒரு 10 செகண்ட் என்ன அதுக்குள்ளே சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நீதிபதியோட பையன் வந்து திருட, சரிங்களா? திருடனோட அப்பா வந்து போலீஸ், சரிங்களா? அப்பா அந்த நீதிபதி யாரு? நீதிபதியோட பையன் திருடன். திருடனோட அப்பா போலீஸ். யாரோட அப்பா கேட்குறீங்க? அப்பா கேட்கல, அந்த நீதிபதி அப்ப யாரு? அந்த திருடனுக்கு என்ன ஆகும்? திருடனோட அப்பா போலீஸ். நீதிபதி திருடனுக்கு யாருன்னு கேட்குறீங்களா? நீதிபதி திருடனுக்கு அப்பா. எப்பா கேள்வி என்னன்னா, நீதிபதியோட பையன் திருடனோட அப்பா போலீஸு. அப்ப நீதிபதிக்கு இல்ல அந்த பையனுக்கு அந்த நீதிபதி என்ன உறவு முறை? அப்பா தான். அப்பா அவனுக்கு 2 அப்பாவோ? தாத்தாவா? ஓகே, தெரியல. அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் நீங்களும் நேயர்களே வந்து தெரிஞ்சதுன்னா உடனே வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். கீழே ஸ்டெப்ல நம்பர் போயிட்டு இருக்குது. அப்படி சப்போஸ் தெரியலன்னா இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்லுவோம் கண்டிப்பாக. நம்ம வாசவி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. பொங்கல் மட்டும் இல்லை, பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வரும் இல்லையா? அதனால மாட்டுக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசவி காலேஜில் டிசைட் பண்ணி சூப்பரான ஒரு காளை மாடு அருமையாக வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த காளை மாட்டோட உரிமையாளர் அதை வந்து பழக்கப்படுத்தி இது வந்து சூப்பராக குழந்தை மாதிரி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாங்க, அதை மாட்டை பற்றியான டீட்டெயில்ஸும் அது எப்படி வந்து அதனோட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிஷோர்குமார். பெருந்துறை. இந்த மாதிரி எத்தனை காளை மாடு வச்சுருக்கீங்க? நம்ம இது பெருசு ஒன்று இருக்கு, சிறுசு ஒன்று இருக்குது. அது போக மறுக்க வாங்கணும். இதனோட இது என்ன, இந்த இதுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்களே இந்த காளைன்னு? காங்கேயத்தில் காராங்காளைன்பாங்க அந்த ரகம். காராங்காளை. ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் வந்து காளை வந்து பார்க்குறதே அரிதாக இருக்குது. எல்லாம் வந்து அந்த சீமை மாடு அப்படிங்கிற மாதிரியான மாடுகள்லாம் வந்துருச்சு. இதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி இதை வளர்க்கணும்னு எப்படி நினச்சிங்க? நமக்கு சிறு வயசுலேருந்தே இந்த மாடு குதிரை அது மேலே ரொம்ப பிரியம். இதோட ஆரம்பமாக பெரிய காளையாக எடுத்தது தான் இந்த காளை. இது எப்படிங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குமா? எந்த மாதிரி இதனோட பயன்பாடு எப்படி?
100% எனக்கு அடங்கும். மற்ற ஆளுங்களுக்கு ஆளை பொறுத்து கொஞ்சம் பாய்ச்சல் பண்ணுவோம். இப்போதைக்கு இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்குது. போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேங்கண்ணா. இப்போ வந்து குமரபாளையத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கு, அதில் இது கலந்துக்குதா? குமரபாளையம் வந்தாலும் வரும். நாம் வந்து அழகுமலை பிளான் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர் நேயர்ஸ் பார்த்துக்கங்க, அழகுமலையில் கிராண்டாக ஜல்லிக்கட்டு என்றைக்குமே வருஷம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டில் இந்த காளை வந்து கலந்துக்க போகுது. இந்த காளையோட பேர் என்னங்க? பைரவன் வந்து கலந்துக்க போறாரு. சூப்பராக வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணுவார். அந்த அளவுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கீங்களா வின் பண்ணுற மாதிரி? இதுதான் இந்த வருஷம் தான் எடுத்து இப்போ 2 மாதம் தான் ஆகுது. இந்த வருஷம் மேக்ஸிமம் ட்ரைனிங் எதுவும் கொடுக்கல. அது ஆடுறதை பொறுத்து அடுத்த வருஷம் எப்படி ட்ரைன் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்குது. ஸோ பைரவனுக்கு வந்து இந்த வருஷம் ட்ரெயினில் பூந்து விளையாடுறான் அவன் இஷ்டத்துக்கு, அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த காளை நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து பங்கேற்குது. அதைத்தான் அவங்க வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சூப்பரான இந்த காளை வந்து சொல்கிறபடி கேட்டுக்கும். நான் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி. உணவெல்லாம் எப்படி இது இந்த மாதிரி உணவு சாப்பிடுது? அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை, அப்புறம் அந்த பச்சைப்பயிறு தொட்டு, துவரம் பொட்டு, இதெல்லாம் பொட்டு வகையெல்லாம் கலந்து மொத்தம் 13 வகை தீவனத்தை கலந்து கொடுக்குறோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 350 to 400 ரூபா செலவாகுங்க. உங்கள் பேர், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் காலேஜில்? நான் வருணுங்க, பிகாம் சிஏ செகண்ட் இயர். சரி, வருஷம் நம்ம வந்து நம்ம வாசவி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும். நம்ம இந்த பொங்கல் 2024 எப்படி இருக்குது? சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாம காளை மாட்டை கூப்பிட்டு போகலாம், மற்ற மாணவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு எப்படி ஐடியா பண்ணீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது தானேங்கண்ணா. அதனால வந்து சரி கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து குதிரை எல்லாம் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கேங்க. ஆமாங்க. 2025 இதை விட இன்னும் சிறப்பாக பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பாங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்து மற்ற காளை இந்த பசுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளை மாட்டெலாம் விடாமல் இனப்பெருக்கத்திற்கு இந்த மாதிரி சீன மாடு, அந்த சிந்து மாடுலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மாடை தான் விடுறாங்க. அப்படிலாம் நீங்கள் இனிமேல் விடவே தேவையில்லை. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட இனவருத்திக்கு நம்ம காளைகளே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கே வந்து காண்டாக்ட் பண்ணணும்? நம்மளை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணாங்க சார், அதுவே போதும். நீங்கள் அங்கே கட்டுத்தரைக்கு கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம், இல்லை நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் கொண்டு வரதுனாலும் கொண்டு வந்துடுவோம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து 7557 SVK Farms. SVK Farms இன்ஸ்டாகிராம் ஐடியும் சொல்லியிருக்காரு. இவரோட நம்பரை நம்ம வந்து கீழே கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இனப்பெருக்கத்திற்கு இந்த காளை வேணும், நம்ம பைரவன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே, நம்ம விவசாயிகளும் சரி, நம்ம மாடுகள் வச்சுருக்கவங்களும் சரி, ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து காளை மாடு வளர்க்குறது தான் நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம வளர்த்துட்டு வந்தது. திடீர்னு இடையில வந்து இந்த சீன பசு அப்படிங்கிற வந்து கொண்டு வந்து நம்ம அந்த பாலெல்லாம் வந்து நம்ம குடிச்சு நமக்கு வியாதிகள் தான் அதிகமாக ஒரு ரிப்போர்ட்டே வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய பாரம்பரியமான காளையை வந்து நம்ம வந்து இன்னும் இன்னும் உற்பத்தி பண்ணி அதனோட பால்களை நம்ம குடிக்கும்போது நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், நம்ம மண்ணுக்கும் ஆரோக்கியம் என்பதுதான் நம்ம வந்து நிதர்சனமான உண்மை. சூப்பரான இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம சாரு. மற்றும் நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லியிருக்காங்க, காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்குது, நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். வாங்க, வாசவி காலேஜில் இன்னும் நிறைய செலிப்ரேஷன் இருக்குது. ஒவ்வொரு குரூப் வந்து நல்லா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சாச்சு, அடுத்தது என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. வாங்க, விடக்கூடாது, பார்த்துடலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வணக்கம். வணக்கம் மேடம். மேடம், இது இப்படி 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 இங்கே வாங்க, உங்களுக்கு தான். அம்மா 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 வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நந்தினி. நந்தினி, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? பிகாம் சிஏ. பிகாம் சிஏ. அந்த காலை வருதுல்ல, அதை உங்களால் அடக்க முடியுமா? அடைக்கிறோம். அடைக்கலாமா? என்னடா அது? வாங்க வாங்க வாங்க. அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். நாம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? நாம போனோம்னா அது மிரண்டுரும். இது என்ன காலை, இதை விட பயங்கரமான காலையெல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? வாய்ப்பு வந்து அடைக்கிற வேண்டியதான். வாய்ப்பு தரோம், வாய்ப்பு வந்துருச்சு. அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, அப்படியே இருக்கட்டும், அடக்க வேண்டாம். சும்மா சரி, அந்த கொம்பை மட்டும் தொடுங்க பார்க்கலாம். அதை என்னை முட்டிச்சா நான் என்னை பார்க்கணும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நந்தினி. நந்தினினா வீர பெண்மணி இல்லையா? ஆமாங்க சார். எஸ்ன்னு கத்துங்க பாருங்க. நந்தினி, நீங்க வந்து கொம்பை தொட்டுட்டீங்கன்னா நீங்க வீர பெண்மணின்னு நாங்களா ஒத்துக்குவோம். வாங்க 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 வாங்க, வீர பெண்மணி வாங்க. பைரவா பைரவா, அட நல்லா தொடுங்க. போதும், உங்க வீரம் போதும். இங்க வாங்க. மேடம் வாங்க, அப்படி இங்க வாங்க. உண்மையிலேயே நந்தினி அட்டகாசம் பண்ணிட்டீங்க, ரொம்ப தைரியமா தொட்டுட்டீங்களே.
இப்போ நீங்க நல்லா சொல்லலாம். நந்தினிக்கு ஒரு ஓ போடலாமா? ஓகே மேடம், நீங்களும் தைரியமா தொட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? யசோதாங்க சார், பிகாம் சிஏ ஹெச்ஓடி. பிகாம் சிஏ. மேடம், நம்ம வாசவி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் அதிரிபுதிரியாக நடந்துட்டு இருக்குது. காளைகள், கோழிகள், அதுபோக நிறைய செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க மேடம், நீங்கள் மற்ற வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம காலேஜில் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன? சார், வீட்டில் கொண்டாடும் போது நம்ம ஃபேமிலியோடு கொண்டாடுறோம். இங்கேயும் எங்களோட ஃபேமிலி தான். என் ஸ்டூடெண்ட்ஸு, என்னோட பசங்க, பொண்ணுங்க, எங்கள் கொலீக்ஸு ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் கொண்டாடுறத விட 2 மடங்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதெல்லாம் பண்ணுறது வருஷம் நடக்கணும், இன்னும் நிறையா பெருகணும். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். சூப்பராக சொன்னாங்க. அருமையான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம மாணவர்களோட கொண்டாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாம். பாவம் ரொம்ப வீரமாக நம்ம சொன்னோன்னே காலையை போய் தொட்டாங்க. ஒரு சின்ன கேமு. நீங்கள் அதில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈரோடு அகரகார வீதி தி பாலா சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான சேலை பரிசு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு 3 கேம் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு கடி ஜோக்ஸ், ஒன்று இல்லைனா பொது அறிவு அந்த மாதிரி கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கேம் இருக்குது, தமிழ் பேசு இல்லைனா நீ லூசு அப்படின்னு ஒரு கேமு. 3ஆவதாக நாங்கள் ஏதோ டான்ஸோ பாட்டோ கவிதையோ சொல்லுவோம். நீங்கள் அதை பண்ணணும். இந்த 3ல் எது பண்ணுறீங்க? பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுறீங்களா? சரி, பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல பாட்டா ஒன்று பாடணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பாட்டு சொல்லுவோம், அதை நீங்கள் பாடணும். ஓகேவா? பாட்டு சொல்லுங்க. இல்லை முதல்ல உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தரலாம். கோரஸ் எல்லாம் கொடுக்கலாம், கம்பெனி கொடுக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். ஓகேவா? என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? பிகாம் சிஏ. பிகாம் சிஏ யாருங்கிறத நம்ம இப்போ காமிக்கிறோம் அப்படின்னு நந்தினி குரூப்போட வந்திருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். அழகான ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாட போடுறீங்க? என்ன பாட்டுனா எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. ஒரு 4 லைன் மட்டும் பாடுறேன். 4 லைன் இல்லை, ஃபுல்லாக பாடணும். கோரஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. போலாமா? உனக்கென்றே உயிர் கொண்டேன், அதில் ஏதும் மாற்றமில்லை. பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டமில்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா. ஓகே, நான் இன்னொரு பாட்டு, வேற பாட்டு பாடுங்க. முன்பே வா என் அன்பே வா, ஓரே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. முன்பே வா என் அன்பே வா, ஓனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. பிகாம் சிஏல வேற ஏதாவது பாடுறீங்களா? பாப்பா வாங்க. மோனிஷாவா? மோனிஷா வாங்க, இங்க வாங்க. மோனிஷா, நீங்க அங்கிருந்தே குரல் கொடுக்கும்போது நாங்க நோட் பண்ணிட்டோம். சரி, மோனிஷா, நந்தினியோட பாட்டு எப்படி இருந்தது? பரவாயில்ல, என்னோட வாய்ஸ் மாதிரி இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? ஆமாவா? சரி, இப்ப மோனிஷா எப்படி பாட போறாங்க? நந்தினிக்கு மோனிஷாவுக்கு ஒரு போட்டி வச்சிருக்கோம். முன்பே வா. இல்ல இப்ப 2 பேத்துக்கு மறுபடியும் ஒரு பாட்டு தர போறோம். அந்த பாட்டை 2 பேர் யார் பெஸ்டா பாடுறீங்களோ, இங்க எவ்வளவு கிரவுட் வருதுன்னு, சவுண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அவங்கள செலக்ட் பண்ணி இந்த காலமாட்டோட நம்ம விளையாட விட போறோம். ஓகேவா? ஓகே, சூப்பர். இப்போ முதல் பாடலை பாட வருகிறார். என்ன பாட்டு பாடுறீங்க 2 பேரும்? 2 பேருமே பாடணும். ஒரே பாட்டு 2 பேரும் பாடணும். அப்பதானே எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மாலை மங்கும் நேரம் பாக்குறோம். மாலை மங்குமா எனக்கு மங்கிருமே அப்படிங்கிறீங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். சரி, உங்க 2 பேருக்கு தெரிஞ்ச பாட்டு. சரி, நாங்க மாலை மங்கத்துக்கே வந்துக்கிறோம், பாத்துறலாம். நம்ம மோனிஷாவா நந்தினியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்திருக்காங்க. கோரஸ் நீங்க வரீங்க. கோரஸ் எல்லாருமே பாடலாம். ஓகே, இப்போ நம்ம மோனிஷாட்ட கொடுப்போம். மாலை மங்கும் நேரம் எப்படி இந்த நேரத்தை மாத்துறாங்க அப்படிங்கிறத
நம்ம வந்து இப்போ வந்து மோனிஷா வந்து கொடுக்க போகிறோம். அவங்க எப்படி பாடுறாங்க. ஸோ இங்கே பாருங்க ஆடியன்ஸ், நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த வாய்ஸ் நல்லா இருக்கோ சவுண்டு ஓவராக கொடுக்குறத வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம பைரோன் கூட யார் வந்து விளையாட போகிறாங்க ஜெயிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இதில் யார் ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, இதில் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க வந்து பைரோன் கூட வந்து விளையாட்டு போட்டி வைக்கிறோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து மோனிஷா வந்து பாட போறாங்க. ஸோ எல்லாம் கவனமா கேளுங்க. அம்மா நீங்களும் கேட்கலாம். ரெண்டு பேர்த்து வாய்ஸ்ல எது பெஸ்ட்னு யார் சொல்றீங்களோ அவங்கள வந்து அடுத்த கேம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிலா டிவி நேயர்களுக்கு பொங்கலோ பொங்கல் சொல்லமா எல்லாரும் சேர்ந்து நிலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாசவி கல்லூரியின் சார்பாக பொங்கலோ பொங்கல். இன்னொரு தடவை பொங்கலோ பொங்கல். கேட்கல. பொங்கலோ பொங்கல். ஓகே, சூப்பர், அருமை அருமை. ஓகே, இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். மாலை மங்கும் நேரம் ஆரம்பிக்க போகுது. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலெட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். போதும் தேடிட்டோம். ஸோ சூப்பராக வந்து பாடினாங்க. இவங்க சாங்குக்கு வாய்ஸுக்கு உங்களோட சவுண்டு எப்படின்னு பார்த்துடலாமா? மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நாளும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். இவங்களும் தேடிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இவங்களோட வாய்ஸுக்கு நீங்க கொடுக்குற சவுண்டு என்னம்மா? இங்க கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வர மாதிரி தெரியுது. ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பரா பாடுனீங்க. இப்போ யார் வந்து நம்ம பைரவன் கூட விளையாட போறீங்க சொல்லணும்ல சார்? இப்போ வந்து பொண்ணுங்க ரெடி, ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காலை கூட என்ன பண்ணலாம்? மூக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிடிச்சிருக்காங்க மூக்கோட கயிறை, அந்த மாதிரி நீங்க இந்த பக்கம் பிடிக்கணும், அவங்க அந்த பக்கம் பிடிக்கணும். சார் டிப்ஸ் கொடுங்க எப்படி பிடிக்கணும்னு. நந்தினி சூப்பரா பிடிச்சிட்டாங்க. நல்லா ஒன்னும் பயப்படாதமா, பயப்படாத விட்டுறாதமா, அப்புறம் நாங்க காலி ஆயிருவோம். எங்க அந்த மோனிஷாங்க, மோனிஷா இப்படி வாமா, இப்படி வா மா. ஒண்ணு இல்ல, தைரியம் இருக்கு. நாமா நீங்க நந்தினி அந்த பொண்ணை போக்கஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணு வாமா, வாமா, சும்மா வந்து புடிமா, வா புடி. நிலா டிவி நேயர் அனைவருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து சூப்பராக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி என்னமோ பண்ண போகிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம மேடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன டிபார்ட்மெண்ட்டு? குட் மார்னிங் சார். நாங்கள் பிகாம் சிஎஸ் அண்ட் பிசிஏ டிபார்ட்மெண்ட் மிங்கிள் பண்ணி நாங்கள் இந்த பொங்கல் வைக்கிறோம். மேடம் பொங்கல் வச்சிங்க, உங்களுக்கு எந்த பக்கம் விழுந்தது? எங்களுக்கு வந்து வடக்க விழுந்துச்சுங்க சார். வடக்க கொஞ்சம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிழக்க விழுந்துச்சு. வடக்க விழுந்து கிழக்க விழுந்துச்சா? உங்களுக்கு என்ன ரெண்டு ரூட்டு போட்டு வந்திருக்குது? ஆமாங்க சார், வடக்க விழுந்தா சந்தோஷம் தானே, அதனால். இப்போ என்ன நடக்குதுங்க மேடம் இங்கே?
சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? சார் பிரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிஏ. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு குடிலும் அமைச்சிருக்கோம். அந்த குடியில் பார்த்தீங்கன்னா மாடு ஆடு எல்லாமே இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரம்பரிய முறைப்படி வளர்க்கணும் அப்படின்னால கார்டனும் அமைச்சிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாடு, அதுக்கப்புறம் சாமி கன்னிமா சாமி எல்லாம் வச்சுருக்கோம். பொங்கல் வந்து சிறப்பாக எங்கள் பிகாம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிசிஏ டிபார்ட்மெண்ட்டும் சிறந்த முறையில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அனுஷியா மேடம் பேசுவாங்க. என் நேம் அனுஷா, நான் பிசிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பாரம்பரிய பொங்கல் இப்போ டவுனில் வந்துட்டங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு பொங்கல் தெரியாது, குக்கரில் தான் வைக்கிறோம். ஸோ பாரம்பரியமாக நம்ம முறைப்படி என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வச்சுருக்கோம் சார். ஓகே மேடம், சூப்பராக அருமையான டெக்கரேஷன் அருமையாக பண்ணியிருக்கீங்க. நிறைய மாணவிகளுக்கு தெரியாது பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் மொபைல்லேயே பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கல்லூரியில் பொங்கல்லாம் இப்படி தான் பண்ணணும், செலிப்ரேஷனாக இப்படி தான் இருக்குன்னு சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் மேடம். இப்போ என்ன நடக்குது, இங்கே பூஜை நடக்குதா? மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் அகிலாங்க சார். இப்போ இது எல்லா ஏற்பாடும் செய்தது எங்களுடைய மாணவ மாணவிகள் தான். நேற்றுல இருந்து அவங்க முழு முயற்சி எடுத்து நாங்கள் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தா, மற்றபடி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லா ஏற்பாடும் செய்து அழகாக எங்களுக்கு தேவையான உதவி பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா உதவி செய்துட்டு இப்போ பூஜை போட்டு அடுத்து கலை நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க ரெடியாக இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேடம் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஹாப்பி பண்ண சொல்லுவாங்க நம்ம நிலாட்டிவ் நேயர்களுக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுவோம். வாங்க மேடம், அப்படியே பக்கத்தில் வாங்க. வாங்க நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சூப்பராக அந்த வந்து பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அருமையாக கலை நயத்தோட சூப்பராக டிசைன் பண்ண நம்ம தம்பி தான் நிற்கிறாரு. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்க இருக்கு வரீங்க? என்னோட பேர் வல்லரசு, நான் அந்தியூர்லேருந்து வரேன். வல்லரசு, நீங்கள் விஜயகாந்த் பேனா? அப்பா வச்சாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு ஹாப்பி பொங்கல். ஓகே சூப்பர். சொல்லுங்க, இது எப்படி இந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. கிராமத்து சைடில் வந்து மாட்டு தொழுவோம் அப்படின்னு சொன்னோம்னாவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. அதனால் நாங்கள் காலேஜில் இருக்கிறவங்களும் இதுதான் மாட்டு தொழுவோம், இங்கே மாடெல்லாம் இருக்கும், யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க. அந்த மாட்டு பொங்கல் வந்து எப்படி அந்த வீட்டில் வைக்காத மாட்டு தொழுவத்துக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. அதை அந்த கான்செப்டை இதை பண்ணி தான் நாங்கள் இதை ரெடி பண்ணணுங்க சார். சூப்பர். இப்போ இருக்கிற பெண்களுக்கு, இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மாடே நிறைய பேர் பார்த்ததில்ல. ஸோ நாங்களாம் விவசாயி, நீங்கள் விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எப்படி இருக்குமோ அந்த செட்டப்பை எங்கள் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நான் பண்ணேன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூங்க சார். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் சூப்பராக கிராண்டாக பண்ணும். ஓகேவா? ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ஓகே. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட்டிக்குள்ளார என்ட்ராகிற ஒரு பகுதியில் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனில் கயிறு இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்க, மாணவர்களை பாருங்க, எவ்வளோ பேர் நாங்கள் இழுத்து இந்த பக்கம் இழுத்து நாங்கள் வந்து அவங்கள தோக்கடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு சளைச்சவங்க நாங்கள் கிடையாது. பாருங்க, நாங்களும் இழுத்து அவங்கள தோக்கடிக்கிறோன்னு இந்த பக்கம் மாணவர்கள் வந்து அப்படி வெறிகுண்ட வேங்கையாட் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். சார் உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நாங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் கார்த்திகேயன் என் பேர். கார்த்திகேயன் சார், இப்போ வந்து இந்த பக்கம் இழுத்துட்டாங்கன்னா இவங்க தோத்தாங்க அப்படியா? ஆமாங்க. இந்த கயிறு வந்து அந்த பக்கம் அந்த கோடுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இவங்க வின்னு, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இவங்க வின்னு. சப்போஸ் வின் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் இருக்காங்க. வின் பண்றவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது இருக்கா? டிபார்ட்மெண்ட் வைஸ், அது இந்த பக்கம் ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த பக்கம் ஒரு டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸ். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைஸ். சார் நீங்க சொல்லுங்க சார், இந்த பக்கம் வந்து எந்தெந்த டீம் இருக்காங்க, எந்தெந்த மாணவர்கள், எந்த துறையை சார்ந்த மாணவர்கள் இங்க இருக்காங்க? ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய இந்த கயிறுப்பு போட்டியில் முதலாவதாக வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாம் பிஏ அண்ட் பிபிஏ ஒரு டீமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டீமும் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஒரு டீமுக்கு 15 பேர் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே சூப்பராக வந்து இழுத்து யார் ஜெயிக்க போகிறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஜெயிக்க போகுதுங்கிறதுலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு ஒரு தடவை கேட்டு வந்துடலாம். வாங்க 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 பார்த்துக்கலான்னு சொன்னீங்களா? சொல்லுங்க. பிகாம் பிஏண்ணா. பிகாம் பிஏ. பிகாம் சிஏ என்ன பேரு? பிகாம் பிஏவா? இல்ல தம்பி, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? பிகாம் பிஏ.
பிகாம் பிஏன்னு ஒரே இது கோர்ஸா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ஜீவினித் முதல் ஆளா நிக்கிறீங்களே, அவங்கள எல்லாம் தோக்கடிச்சிடலாமா? நான் சும்மா தட்டி விட்டா போயிடுவாங்கண்ணா. தட்டி விட்டா போயிடுவாங்க. தம்பி என்ன இவர் தட்டி விட்டா போயிடுவாங்க? தட்டி விட்டா இல்ல, ஊதி விட்டாலே போயிடுவாங்க. அப்ப கயிறை விட்டு ஊதி விடுங்க. காத்து அடிக்கிறதுனால அப்படியே ஒன் சைடா போயிடுவாங்க. ஓ, இந்த சைடு காத்து அடிக்க போது அவங்க போயிடுவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வபிரகாஷ். செல்வபிரகாஷ். ஸோ இந்த டீம் வந்து பயங்கரமா வந்து நாங்கெல்லாம் தட்டி விட்டா போதும், காத்தா அப்படின்னு ஊதி விட்டா அப்படி அவங்களாம் வந்துருவாங்க. பார்க்கலாம் அவங்க ஜெயிக்கிறாங்களா இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு. முதல்ல நம்ம அந்த டீம்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்க பேரு? ஜெகதீஸ்வரன். ஜெகதீஷன். நீங்க? கவி பாரதி. தம்பி பார்த்தா நீங்க வந்து இழுத்துருவீங்களாட்டு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தட்டி விட்டா போதும் அவங்கள விழுந்துருவாங்கங்கறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கிறீங்களா? தம்பி நான் கண்ணால பார்த்தா போதும் விழுந்துருவாங்க. ஓ, நீங்க கண்ணால பார்த்தாவே என்னடா இது, அந்த பக்கம் தட்டி விட்டா விழுந்துடுறாங்க, இவங்க கண்ணால இப்படி அடிச்சாவே விழுந்துருவாங்கங்கிறாங்க. கண்ணால அடிச்சா விழுவுறாங்களா இல்ல தட்டி விட்டா விழுவுறாங்களா அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். எந்த டிபார்ட்மெண்ட் ஜெயிக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தம்பி உங்களை நம்பி தான் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மாணவி எல்லாம் பார்த்து எந்த டிபார்ட்மெண்ட் ஜெயிக்க போகுதுன்னு அங்க பாருங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் தான். நீங்க சொல்லுமா? எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பக்கத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்துல பல்கா இருக்காங்க. இவங்க ஒரு இது சொல்லிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் மாணவர்கள் அதிகமா இருக்காங்க, இங்க கம்மியா இருக்காங்க. கண்டிப்பா இந்த பக்கத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் மாணவர்களோட கணிப்பு எப்படி இருக்குது, அவங்களோட திறமை எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. கயிறு இருக்கும் போட்டியில் அடுத்த டீம் வந்து இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டீம் ரெடி ஆகிறதுக்குள்ளார இங்கே மாணவிகள்லாம் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. போறாங்க. ஆப்போசிட்ல வந்து பிஎஸ்சி ஐடி ரெண்டு டீம் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த பக்கம் பிஎஸ்சி ஐடி, அந்த பக்கம் பிகாம் சிஏ. இப்போ மறுபடியும் வந்து ரெண்டு டீமுக்கு வந்து களம் இறங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இங்கே வாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், உங்க பேர் சொல்லுங்க. ஐடி டிபார்ட்மெண்ட். ஆனா நாமளே பேசுறதுக்கு நீங்க பேச வேண்டாம். உங்க பேர் என்ன? ஜீவானந்த் அண்ணா. உங்க பேர்? பிரவீன் குமார். தம்பி தம்பி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஹெவியா இருக்கீங்களே, ஜெயிச்சிருவீங்களா? தூக்கி சொரியலாம், பறக்க விட்டுருவாங்களாமா? ஐடி டிபார்ட்மெண்ட் தானே? வாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரு கொஞ்சம் பல்கா இருக்காங்க. பயமா இருக்கா? பயம்லாம் இல்லைண்ணா, நாங்க ஆர்டரை பொறுத்த இருக்கு, பயப்படுற மாதிரி எது இல்லை. நீங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க பிகாம் சிஏ. உங்க பேரு? தினேஷ். தினேஷ், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ் மாதிரி நிக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிடலாம். கட்டி தூக்கிடலாம். ஓகே தம்பி. தம்பி அந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் எத்தனை பேர்? 5 பேர் தான். 5 பேர் தானே? கரெக்டா தூக்கிடலாம்ல, ஜெயிச்சிடலாம்ல. பிகாம் சிஏ தானே? பிகாம் சிஏ தான். மானத்தை தம்பி டிபார்ட்மெண்ட் மானமே உங்களை தான் இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஓப்பனிங் இங்கே 2 பேர். பார்க்கலாம் யார் ஜெயிக்கலாம் அப்படின்னு மாணவிகிட்ட கேட்போம். வணக்கம் மேடம், யார் ஜெயிப்பா? 2 பேர் 2 டீம் பார்த்தீங்களா, யார் ஜெயிப்பா? அந்த டீம். இந்த டீம் பிகாம் சிஏ. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? நான் பிகாம். அம்மா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? அம்மா நீங்க என்னம்மா எல்லாம் பிகாசி சிஏவே இருக்குது. அப்ப இவங்களை யாரை கேட்டாலும் இந்த பக்கம் தான் ஜெயிப்பான்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இவங்க ஜெயிக்கிறாங்களா ஐடி ஜெயிக்குதான்னு. வாங்க பார்க்கலாம்.
கத்துங்க கத்துங்க. தெரியல. ஸோ இப்போ விளையாண்ட போட்டியில் பிகாம்-சிஏ அணி வந்து ஜெயிச்சிருக்கு. அருமையான இந்த கயிறிழுத்தல் போட்டியில் இந்த ரவுண்டில் வின் பண்ணது பிகாம்-சிஏ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 2 டிபார்ட்மெண்ட் விளையாண்டாங்க. அதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம இன்னும் பார்க்கல. அவங்கள மறுபடியும் விட போகிறோம். அதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெடியா? மேடம் எந்த டீம் மேடம் ஜெயிச்சாங்க? பிகாம்-பிஏங்க சார். பிகாம்-பிஎஸ் அந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயிறிழுக்கும் போட்டியை வந்து பெண்கள் விளையாடுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே தான் இருக்கும். இது என்ன போட்டி அப்படிங்கிறத நம்ம கல்லூரியோட பிடி மாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இது என்ன போட்டி? இது வந்து கோன் மாற்றுதல். இந்த கேமோட பேர் கோன் மாற்றுதல். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோனை இதில் மாட்டிடுவாங்க. அடுத்த கோன் வந்து வாங்க, அப்படியே வாங்க, அதான் வாங்க வாங்க தம்பி. அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குங்க சார். இதில் யார் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர். 2 டீமாக அது வந்து பண்ணுவாங்க. அதில் யார் முதல்ல அந்த இதை கோனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டில் விடுறாங்களோ அதுதான் அவங்க தான் வின்னர். இப்போ அதில் விளையாட போகிறாங்க. இப்போ யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் விளையாட போகுது? இப்போ பிகாம்-சிஎஸும் பிஎஸ்சிஎஸ். ஓகே, கம்பு மேலே ஒரு கப் இருக்குது பார்த்தீங்களா? அதை ஒவ்வொருத்தரும் அப்படியே பாஸ் பண்ணி கொண்டு வந்து யார் இந்த பக்கம் இருக்கிறது வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அவங்க இந்த பக்கம் வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, பின்னாடி வாங்க. மாட்டதே தெரியல. ரெண்டு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தம்பி இது என்ன டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சிஎஸ். பிஎஸ்சிஎஸ். அந்த பக்கம் என்ன டிபார்ட்மெண்ட்? அது இல்லைங்கண்ணா, அது தெரியல. ஆனால் பிஎஸ்சிஎஸ் அவங்க வந்து சூப்பராக எத்தனை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான். ஸோ பிஎஸ்சிசிஎஸ்ஸா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சூப்பர். அந்த டீமுக்கு நிலா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, இப்பொழுது போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. போட்டியில் முதல் இந்த பக்கம் வந்து ப்ளூ கலரை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மஞ்சள் கலரு பாருங்க சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பாருங்க எல்லோவும் அருமையாக வந்து கொஞ்சம் டிலே ஆகி வந்தாலும் நீட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு உள்ளார அப்படி யார் வந்து அதிக நேரத்தில் வந்து லேட்டாக கொண்டு போனால் அவுட்டு. பாருங்க ஒருத்தருக்கு அந்த ப்ளூ கலர் கீழே விழுந்துருச்சு.
அதனால் இப்போ அடுத்த இது வந்து அவங்க கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோ வந்து வின் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லோவில் வந்து ஆல்ரெடி ஒன்று போயிடுச்சு, ப்ளூவில் இப்போ தான் ஒன்று வந்து போயிருக்குது, எல்லோவில் 2 போயிருக்கு. ஸோ இதில் யார் வந்து விரைவாக அந்த கப்பை கொண்டு வந்து அந்த இடத்துல சீக்கிரமாக எத்தனை கப்பை கொண்டு வருவாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியோட நியதி. மேடம், இந்த போட்டி பேர் என்ன? குச்சியேடு கூம்பத்தோடு. குச்சியேடு கூம்பத்தோடு. என்னையா இது புதுசாக இருக்குது பேர். வாசவி கலாச்சினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதனால் குச்சியேடு கூம்பத்தோடு அப்படிங்கிற புது ஒரு விளையாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சூப்பராக பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ண போகிறா, அதிகமான கப்பை அந்த கூம்பை யார் கொண்டு போய் போட்டியோட அந்த வின்னிங் இடத்துல யார் வைக்க போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதை யார் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் அந்த கூம்பு கீழே விழுந்துருச்சுன்னா அது அவுட்டு. ஸோ கூம்பு கீழே விழுவாமல் கரெக்டாக அவங்க வந்து அதை கொண்டு போய் விழுந்துருச்சு. ஸோ அவர்கள் வந்து அவுட்டு. இந்த பக்கம் இவங்க வந்து வின்னர் அப்படிங்கிறத தெரிவிச்சு கொடுக்குறோம். தம்பி, இது அண்ணாமலை, இங்க வாங்க. அண்ணாமலை மாதிரி பேர் என்னங்க? அண்ணாமலை கிடையாது. உங்க பேர் என்ன? ஜீவானந்தம். ஜீவானந்தம். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? நான் இவனே பேசுறேன். ஐடி. நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட். வின் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஆப்போசிட் டீம் யாரு? பிகாம். அவங்கள தோக்கடிச்சு நீங்க வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். வாசவி கல்லூரியில் பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு கேமை பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு கேம் வந்து பசங்க விளையாட போறாங்க. அதை யார் நடத்துறா, அது என்ன கேம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது என்ன கேமோட பேர் என்ன, இதனோட விதிமுறைகள் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? நாங்கள் பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட். என்ன கேம் அப்படின்னா, ஆப்போனன்ட் 2 டீம், ஒரு டீமுக்கு 2 டீம் பாலை வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணி பிளைண்ட் பண்ணிடுவோம். அங்கேருந்து பாலை போடணும். ஆப்போனன்ட் இருக்கவங்க கேட்ச் பிடிக்கணும், பாலை மிஸ் பண்ணாமல் பிடிக்கணும். அதுதான் கண்ணை மூடு பாலை போடு, அதுதான் கேம். பால் போடுறவங்க கண்ணை திறக்கலாம், பாலை போடுறவங்க கண்ணை திறக்கக்கூடாது. பாலை பிடிக்கிறவங்க தான் கண்ணை திறந்துருப்பாங்க. கண்ணை மூடு பாலை போடு. அதுல யார் அதிகமான பால் பிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். அவங்க வின்னர். இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நின்றுட்டு இருக்காங்க மேடம்? இப்போ எல்லா டீமுமே பார்ட்டிசிபேஷன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிக்க வச்சு யார் அதிகமான பாலோ அவங்கள வின் பண்ணலாம். அவங்க தான் வின்னர். பால் யாரு போறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே காமிங்க. பத்த போறாங்க. கால் கண்ணு தான் தெரியல, கால் ஏய் பாலே போலடா. ஏய் அரே ஏய் நீ அந்த லைனுக்குள்ள ஃபுட்பால் அடிக்க என்ன வேணா அடிக்கும், ஆனா மண்ட அதுக்குள்ளதான் இருக்கு. சரியா? சரி, எல்லாம் ரெடியா? அடுத்த போட்டியாக பிகாம் சிஏவின் கண்ணை மூடு பந்தை போடு இதோ உங்களுக்காக. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட்.
நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், உங்க பேர் என்ன? பிசிஏ தேர்ட் இயர் பிசிஏ. சாந்தப்பிரியா. சாந்தப்பிரியா. சாந்தப்பிரியா, என்னமோ தொட்டியை கையில வச்சுட்டு இருக்கீங்களா, என்னது? பால் போறத பிடிக்கணும். ஓ, அவங்க போடுறத நீங்க பால் போடுறத பிடிக்கணும். பிடிச்சிருவீங்களா? பிடிச்சிருவோம். எத்தனை பால் போடுவாங்க? 6 பால். 6 பாலையும் கரெக்டா பிடிக்கணும். அவங்க போடுறவங்க உங்க ஃப்ரெண்டா? இந்த போட்டியோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாலப்புடி. பாலப்புடி. பாலப்புடியா? மேடம், மேடம், இந்த போட்டியோட பேரு கண்ணமூடி பந்தப்புடியா? ஆமாங்க சார், கண்ணமூட பந்து போடு. கண்ணமூடு பந்தப்போடு. இந்த போட்டியோட பேர் என்ன? கண்ணமூடு பந்தப்போடு. ஓகேவா? அதனால அவங்க கண்ணை மூடிட்டாங்க, நீங்க பந்து போடுவாங்க, நீங்க பிடிக்க போறீங்க. ஓகே, ஜெயிச்சிருவீங்க. பண்ணிக்கலாம். அம்மா வணக்கம், நாங்க கேமரா நிலா டிவில இருந்து வந்திருக்கோம். தெரியுறமா? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையா? இது எத்தனை? தெரியலையே. நான் கை காமிச்சிருக்கேன். தெரியலையா? கையே தெரியல. கையே தெரியல. எப்படி உங்களுக்கு அந்த தொட்டி தெரியும்? நீங்க எப்படி பாலை போடுவீங்க? ஏதோ குத்து மதிப்பா போடுவீங்க. பிடிக்கிறவங்க சாமர்த்தியம். சரி, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன பேரு? நாங்க பிசிஏ டிபார்ட்மெண்ட். என் பேரு பவித்ரா. ஓகே, கரெக்டா போட்டுருங்க. இந்த போட்டியோட பேர் என்ன? கண்ணை கட்டு என்னமோ போட்டு பந்தை முட்டா. கண்ணை மூடு பந்தை போடு. மேடம், இது எத்தனை? இங்க கீழே பாருங்க. தெரியலையா? கன்ஃபார்மா தெரியலையாமா? வாங்க அடுத்தது பாப்போம். இது எத்தனைங்க? 3 தானே இது? 4ஆ? அப்ப இவங்களுக்கு தெரியல. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்ணை கட்டியிருக்காங்க. கரெக்டா இவங்க பாலை போட போறாங்க, அவங்க பிடிக்க போறாங்க. எத்தனை பேர் கரெக்டா பிடிக்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சாந்தப்பிரியா. சாந்தப்பிரியா, எத்தனை பாலை பிடிச்சீங்க? என்னம்மா 7 பாலை போட்டு 1 பால் தானே? இந்த சைடு போட்டா நவுந்து நின்னுக்கணும். தானே பாத்தீங்களா? அந்த பக்கம் போட்டதுனால நேரா போட்டுருந்தா பிடிச்சிருப்பேன். நேரா போட்டிருந்தா பிடிச்சிருப்பேன். அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டதுனால என்ன பிடிக்க முடியலன்ட்டாங்க. பரவாயில்ல, 1 பால் என்னாச்சும் பிடிச்சிங்களே. 1 பால் பிடிச்சிட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பிகாம். பிகாம். உங்க பேரு? யோகேஸ்வரி. யோகேஸ்வரி, இப்போ வந்து கயிறு இழுக்கிற போட்டி வந்து மகளிருக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கலந்துக்கிறீங்களா? இல்ல, நாங்க எங்க டிபார்ட்மெண்ட் தான் கனெக்ட் பண்றாங்க. அதனால நாங்க எந்த டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்றாங்களோ அவங்க கலந்து கூடாதா? ஆமாங்க சார். சரி, ரைட், ஓகே. சரி, ஆண்களுக்காக கயிறு இழுத்தல் போட்டி நடந்தது, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க சார். நல்லா இருந்ததா? சரி, உங்களுக்காக ஒரு கடி ஜோக்ஸ் கேட்குறேன். இல்லை கடி ஜோக்ஸ் நீங்க என்ன கேளுங்க. நீங்களே கேளுங்க. நானே கேட்கட்டுமா? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் என்ன? ரூபினி. ரூபினி. ஸோ கடி ஜோக்ஸ் கேட்கட்டுமா? ரூபினி மட்டும் மேக்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட்டு? இருக்குங்க சார். இருக்குன்னு வச்சுக்கோமே. ரூபினி மட்டும் எப்போ பார்த்தாலும் மேக்ஸில் வந்து 0 மார்க் தான் வாங்குவாங்க. ஏன்? எந்த டைம் மேக்ஸ் எக்ஸாம் நடந்தாலும் 0 மார்க் தான் வாங்குறாங்க. ஏன்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கடி ஜோக் தானே, காமெடியாக யோசனை பண்ணுங்க. சார் வேற சம் பார்க்காத வரலாம். சம் பார்க்காதையா? இது காமெடி. கடி ஜோக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் சார். தெரியலைங்க சார். ஏன்னா இங்க என்ன சொன்னீங்க? ஜீரோ வந்துட்டே இருக்கும், அதனால 0 வாங்குவாங்க. நான் கடி ஜோக்குன்னு சொல்றேன், நீங்க கரெக்டா சொன்னா இப்படி கடி ஜோக்குல அதை யோசனை பண்ணுங்க. சொன்ன அப்படியே பக்கம் வந்துட்டீங்க. சொல்லுங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்டு, அம்மா உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? ரூபினி வந்து எப்போ மேக்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் 0 மார்க் தான் வாங்குவாங்க. ஏன்? கடி ஜோக்கு. சொல்லுங்க. தெரியலையே. கடி ஜோக்குமா? ஆன்சரா கேட்டேன். சொல்லுங்க. தெரியல. சரி, நான் சொல்லட்டுமா? ஏன்னா 0க்கு தான் வேல்யூ அதிகம்னு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம். எப்படி? ஓகே, சூப்பர். இன்னொரு கடி ஜோக் கேட்கட்டுமா? அப்ப நீங்க கேளுங்க. நிலா டிவி நேயர்களுக்காக ஒரு கடி ஜோக் கேளுங்க.
இல்லைங்க எனக்கு தெரியாது. எக்ஸ்கூஸ் மீ மேடம். ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, உங்கள் பேர் சொல்லுங்கள். தர்ஷினி. தர்ஷினி. தர்ஷினி என்ன டிபார்ட்மெண்ட்? பிகாம். பிகாம். பேர் சொல்லுமா? பவதாரணி. ஹரிணி. ஹரிணி. 3 பேரும் இணைபிரியா தோழிகளா? எஸ். நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், நீங்கள் வந்து இணையே பிரியாமல் இருக்கிறீங்களே. சொல்லுங்கள், நம்மளுடைய வாசவி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக தான் இருக்கு. என்னம்மா இணைபிரியாதுன்னா சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? ஹாப்பியாக இருக்குன்னா ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஹாப்பியாக இருக்குன்னா ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். மாற்றி சொல்லவாமா? சரி, ஒரு கடி ஜோக் சொல்லலாமா? எதாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்க. சரி வேணாம், ஒரு கேம் போலாமா? கேம் ஒரு சின்ன கேம் தான். இந்த கேமோட பேர் என்னன்னா தமிழ் பேசு இல்லைன்னா நீ லூசு அப்படின்னு ஒரு கேமு. இதில் ஒரு சின்ன ஒரு 3 ரூல் தான். தமிழில் மட்டும் பேசணும், ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது. ஆமாம் இல்லை சொல்லக்கூடாது. சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது. 3 ரூல் தான். 1 நிமிஷம் டைம். போலாமா? யார் விளையாடுறீங்க? ஒவ்வொருத்தரும் போவோம். யார் முதல்ல? நவதாரணி. பவதாரணி. பவதாரணி வந்து விளையாடுறாங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது தொடங்குறது. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? வணிகவியல். வணிகவியல். உங்க டீச்சர் உங்களுக்கு பிடிச்ச லெக்சரர் பேர் என்ன? சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா எதனால உங்களுக்கு பிடிக்கும்? மோகனப்பிரியா மேமும் பிடிக்கும். மேமு 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 மேமு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி. ஹரிணி. சொல்லுங்க, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்க 2 பேர்த்துல யாரு? 2 பேருமே தான். 2 பேருமே தான். யாரோ ஒருத்தர் சொல்லலாம். யாரை சொல்லுவீங்க? 2 பேரும் தான். ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் சொல்லுங்கம்மா. நான் 2 பேரும் தான். 2 பேர் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? நடிகர்ல யாரும் பிடிக்காது. பிடிக்காது. கடைசி என்ன படம் பார்த்தீங்க? நான் படம் ஜோ படம் பார்த்தேன். என்ன படம்? ஜோ. ஜோ. அதுல யாரு ஹீரோ? ரியோ. ரியோ. ரியோங்கிற ஆங்கில வார்த்தையா தமிழ் வார்த்தையா? அவரு தெரியல. ரியோ பேர் தானே? தெரியல. சரி, கடைசியா உங்க செமஸ்டர்ல என்ன எதுல அதிக மார்க் எடுத்தீங்க? இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் வந்து ஆங்கில வார்த்தை. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தர்ஷினி. தர்ஷினி. நீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து உண்மையிலேயே நல்லா படிச்சு பாஸ் மார்க் உடைய டேலண்ட் உள்ளவங்களா? நல்லா படிப்பாங்க அவங்க. நல்லா படிப்பாங்க. நீங்க அப்ப நல்லா படிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் நல்லா படிப்பேன். அவங்கள விட நல்லா படிப்பேன். நீங்க உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா கைத்தறி தொழிலாளரா இருக்காரு. அப்ப தமிழ்ல நீங்க வந்து பர்ஃபெக்ட்டா பேசுறீங்க தானே? ஆமா, அதனால ஆமா சொல்லக்கூடாது சொல்லாருங்க. ஸோ ஆமா இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். ஆமான்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக விளையாண்டீங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இதே மாதிரி நீங்கள் இணைபெரியாமல் கடைசி வரைக்கும் இந்த காலேஜ் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இப்போ நம்ம அடுத்ததாக உரி அடிக்கிறாங்களா, போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வாசவி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக அருமையாக கிராண்டாக போயிட்டுருக்கு. இப்போ நாம் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உரியடித்தல். பொங்கல்னாவே பானை கட்டி அதை அடித்து ஒட்டைக்கிறதுல நம்ம வீரர்கள்லாம் சூப்பராக வந்து விளையாடுவாங்க. அதே மாதிரி நம்ம கல்லூரி மாணவர்களும் நாங்களும் உடைக்கிறோன்னு சொல்லி உரியடிக்கிற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு கண்ணை கட்டி கம்பை கொடுக்க போகிறாங்க. அவர் உடைச்சிருவாரா இல்லையாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஸ்ரீநாத், 3rd பிகாம். அடிச்சிருவீங்களா? பார்க்கலாமா? இப்ப சுத்தி விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். தலை சுத்துதுங்க. தலை சுத்தியாச்சா? சரி வாங்க. தேடிக்கிட்டு இருக்காரு, அடிச்சிட்டாரு. ஆனா அந்த இடத்துல பானை இல்லை. பானை இருக்கிற விட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பானையை நம்ம யார் உடைக்கிறா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ அடுத்த மாணவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாணவி இறங்கியிருக்காங்க. ஆமா ஆமா அப்படியே போறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. பிரியங்கா. என்ன டிபார்ட்மெண்ட்? டேட் பிபி. அடிச்சிடலாமா? தெரியலங்க சார். தெரியல. ட்ரை பண்றீங்க. பண்ணுங்க. மாணவிகள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படியே நகர்ந்து பக்கத்துல எல்லாம் க்ளூ கொடுப்பாங்களான் இருக்குது. அதெல்லாம் காலையில் லைட்டாக கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் வின்னர். ஆனால் அடிக்க போகிறாங்களா இல்லை யாரையாவது மண்டையை உடைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்பை ஓங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மணி துணியில் அவங்க யாராவது ஒரு மண்டையை உடைக்கலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இதை உடைக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக வருவார். அவர் யார் அப்படிங்கிறது தான் நாம் ஆவலாக பார்த்துட்டு இருக்கோம். நாம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை மாணவ மாணவிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அந்த பானை யார் கையால் உடைபட போகுது, அந்த வீரர் யார் அப்படின்னு. இப்போ அடுத்ததா இன்னொரு மாணவி. உங்கள் பேர் சொல்லுங்கள். துர்கா தேவிங்க சார். துர்கா தேவி என்ன படிக்கிறீங்க? தேர்ட் பிகாம் படிக்கிறாங்க. அந்த பானை இவங்கெல்லாம் ஜுஜிபி. எனக்கு மற்றவங்களுக்குலாம் உடைக்கிறதா கஷ்டம். நான் நேராக போவேன், கம்பா அடிப்பேன், உடைப்பேன். சொல்லவே இல்லை சார். ட்ரை பண்ணுமா? சொல்லுமா வீரமா. உன்னை நம்பிதாம உங்க டிபார்ட்மெண்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது எத்தனை? அப்போ ஓகே, போலாம். ஸோ வாங்க இப்படி தான் நேராக வாங்க. எல்லாரும் அங்கதான் சூப்பராக போயிட்டு இருக்காங்க. திசையை மாற்றி ஸோ அவர் போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறார். இன்னொரு மாணவன் நான் வந்து உடைக்கிறேன் எனக்குலாம் ஜிப்பின்னு வந்து நிற்கிறாரு. ஐயா உங்கள் பேர் என்ன? எந்த டிபார்ட்மெண்ட்? லிங்கேஷ்குமார், பிபிஏ, தேர்ட் பிபிஏ. எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ண போறீங்களா? எதுவும் இல்லை அதெல்லாம் இல்லை. அடிச்சிடுவீங்க? தெரியல, டவுட்டு. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. பார்க்கலாம் அவர் அடிக்கிறா இல்லையான்னு. அவர் நான் எங்கேயும் திரும்ப மாட்டேன், நேராக போய் அந்த பக்கம் தான் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மண்டையை நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்ட்டு போகிறாங்க. ஓகே நேரம் பொறுமையா உங்க பேர் சொல்லுங்க. வைஷ்ணவி என்ன டிபார்ட்மெண்ட்? BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர். கண்டிப்பா அடிச்சிருவீங்களா? கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா. யார் மண்டைய? பானைய. சரி போங்க, நேரா போங்க. நம்ம அடிச்சிருவாங்களா? தெரியலையே, பார்க்கலாம். கரெக்டா போறாங்களா எப்படி? இல்ல ராங்கா தானே போறாங்க. கரெக்டா மரத்தை அடிச்சிருவாங்களோ? ஆமா, மரத்தை தான் அடிக்க போறாங்க. இல்லம்மா, ரூட்டை மாத்துறாங்க. என்ன நோக்கி கொஞ்சம் சென்றிருக்கிறார்? செல்கிறார். இவரும் உடைக்கவில்லை. தம்பி ஒரு நிமிஷம், உங்க பேர் சொல்லிட்டு போங்க. கணேஷ். கணேஷ் எந்த டிபார்ட்மெண்ட்? BSc தேர்ட் இயர். கொக்கி குமாரா? எத்தனை கொக்கி வச்சிருக்கீங்க? ஓகே, இவர் ஏதோ கொக்கி வச்சிருப்பாரா இருக்குது. அந்த கொக்கியை வச்சு பானையை உடைக்கிறாரா இல்ல என்ன பண்றாருன்னு பார்க்கலாம்.
என்ன பண்றாரு அவரு? உரியடிக்க போறாரு. மரத்தை அடிக்க போற, அடிச்சிட்டாரு. தம்பி கோகிகுமார் என்ன மரத்தை அடிக்கிறீங்க? பானை அடிக்க சொன்னா டெக்னிக்கல் எரரா? சுகாசினி என்ன டிபார்ட்மெண்ட்? செகண்ட் பிஏ இங்கிலீஷ். ஓகே, அடிச்சிடலாமா? ட்ரை பண்றேன். சொல்லி கொடுத்தா அடிச்சிருவீங்க? கண்டிப்பா. ஓகே. இவர்களும் திசை மாறி போய்கிட்டு இருக்காங்க ஒரு மரத்தை நோக்கி. மரத்தோட கிளைப்பட்டு விட்டது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. என்னடா அது, மறுபடியும் மறக்கல, நம்ம கொஞ்சம் பின்னாடி வரலாம் அப்படின்னு பின்னாடி வந்து இப்போ லெஃப்ட் சைடு திரும்புகிறாங்க. இல்லை லெஃப்ட் சைட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் திரும்பினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வரலாம். இப்போ நேரா போலாம். நேரா அப்படியே யூட்டர்ன் போடலாம். இல்லையே, நான் வந்த வர கரெக்டு தானே, நான் இதுக்கு யூட்டர்ன் போடணும், நேராகவே போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களா இருக்குது. இன்னும் பானைக்கு ரொம்ப தூரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் வரலாம், முன்னாடி வரலாம், இன்னும் கொஞ்சம். ஐயோ, ஆமா, ஓகே. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அடிச்சா நானே தான் அடி பண்ணிட்டாங்க. பானை பாருங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஓபன் பண்ண உடனே பானையை பாருங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு க்ளூ கொடுத்தேன். ஓ, அதனால நியூட்டன் சொன்னேன். ஓபன் பண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, அடுத்தது யார் உடைக்கிறா? உன் பேர் என்ன? அடிச்சிருவியா? நான் அடிக்கிறேன்பா. ஒரு இளம் புயல் இறங்கியிருக்க. அவர் அடிச்சிருவாரா? அடிச்சிருவாரா? அடிச்சிட்டார். ஓ, ஓகே. நிறைய மாணவிகள் ட்ரை பண்ணிட்டாங்க. தம்பி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பானை அடிக்கிறங்கிறது ஒரு கலை. அதை நான் எப்படி சொல்லி அடிக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லி நானே களம் இறங்குகிறேன் என்று இறங்கியிருக்காங்க. மேடம், உங்கள் பேர்? ஆர் லதாங்க சார். லதா மேடம், என்ன டிபார்ட்மெண்ட்? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லதா இறங்கியிருக்காங்க. அவங்க அந்த பானையை உடைப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் என்ன உடைச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அவங்க வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார வராங்க. பார்க்கலாம், உடைக்கிறாங்களே. மேடம், ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. You come along searching for one thing. One near to you and then I'm out here feeling alive. I'm out here feeling alive. You're just like the சூப்பர் மேடம், உண்மையிலேயே நீங்க ஒரு சூற புள்ளிங்க மேடம். யாருமே சொல்லி கொடுக்காம எப்படி அடிச்சீங்க? சார், எல்லாத்தோட கோஆபரேஷனுங்க சார். இல்லை, நானும் நிறைய ட்ரை பண்ணேன், எந்த பசங்களும் அடிக்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்காம கடகடான்னு வந்து அடிச்சிங்களே. இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கீங்களா? வீட்டில் வேணா அடிச்சிருக்கோங்க சார். யாரை அப்புறம் வந்து ட்ரை பண்ணீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னடா இது ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அடுத்த நிகழ்வாக வந்து ட்ரம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மாணவியர்கள் அத்தனை பேரும் நம்ம வாசவி கல்லூரியோட சுயநிதி பிரிவிலிருந்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வு தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி
இந்த பொங்கல் செலிப்ரேஷன் 2024 மிக சிறப்பாக நம்ம வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவில் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு மூல காரணம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம உடற்கல்வி ஆசிரியரும் மற்றும் நம்ம பொன்ராஜ் சார் அவர் தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணி, சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம மாணவர்களோட திறமைகள்லாம் நீங்கள் வந்து காமிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. சார் வணக்கம், வாங்க. வணக்கம் சார். வணக்கமுங்க. எல்லா தொலைக்காட்சி வியூவர்ஸ் அத்தனை பேருக்கு எங்களுடைய வணக்கங்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லா ஒரு செலிப்ரேஷன் நடந்தது. இப்போ இவர் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 2 பேர் மட்டும் இதை கொண்டு போக கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திருவிழா மாதிரி கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. தமிழர் திருநாளாம் தை திருநாள்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய கல்ச்சர். நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம், எப்படி அதை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற எடுத்துக்கொண்டு தான் நம்ம போகணும். ஸோ இவ்வளோ பெரிய கல்லூரியில் வந்து முதல்ல இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ண, அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுங்கிறது லேசப்பட்ட காரியம் கிடையாது. இத்தனை பேர்த்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு நாங்கள் முதல்ல வந்து நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் மிக சிறப்பாக சொல்ல போனால் நம்மளுடைய டீன் சார் அவர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சார் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி கேட்குறப்போ ஸோ மாணவர்களுக்கும் சரி ஒரு ஆசிரியர்களுக்கும் சரி அவர் ரொம்ப என்கரேஜாக இருந்தார். ஸோ இப்போ அதனால தான் இன்றைக்கி லோக்கல் சேனல் முதற்கொண்டு எங்களுடைய கல்லூரியில் வந்து இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக நம்மளுடைய டீன் சார் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ரொம்ப விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய கல்லூரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விதமான துறைகளும் நம்மளுடைய கல்லூரிகளில் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் அனைத்துமே இயங்கிட்டு இருக்குது. பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, பிகாம் சிஎஸ், பிஎஸ்சி சிஎஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, அப்புறம் பிஎஸ்சி சிடிஎஃப், பிஏ இங்கிலீஷ், எம்காம் சிஏ, அப்புறம் எம்எஸ்சி சிஎஸ், அப்புறம் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய கல்லூரிகளில் வெகு நல்லபடியாகவே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான மாணவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு கல்லூரி பற்றி சொல்லணும் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பாக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து ஓஎஸ் மேடம் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்க முடியாத ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய கல்லூரிகளை படிச்சுட்டு தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, ரெண்டு டபுள் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, 2 பேர் இல்லாதவங்க, இல்லை ஒரே ஒரு அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்கிறவங்க கூட படிக்க இயலாமே இருக்க ஒரு சூழ்நிலையில் கூட ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கி நம்மளுடைய கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய சந்தோஷமும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஒரு என்கரேஜ் என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய பொங்கல் 2025 இதுக்கு அடுத்தபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய டார்கெட்டும் அதை நோக்கி தான் இருக்குது. எனவே இந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த காளைமாடு கூட்டிகிட்டு வந்த காளைமாடு டீமுக்கும் சரி, ட்ரம்ஸ் இவ்வளோ தூரம் பயங்கரம் அடித்தாங்க ட்ரம்ஸ் டீம் அண்டு நிலா டிவி வந்த லோக்கல் சேனல் உங்களுக்கும் சரி, உங்கள் எல்லாத்துக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி எல்லாருமே வந்து எல்லாத்தோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா வாசவி பொங்கல் 2024 மிகு விமர்சையாகவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் தான். கிட்டத்தட்ட அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லா மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகங்கள் எல்லாமே நாங்கள் நம்புகிறோம். உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் மீண்டும் ஒரு முறை தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பொன்ராஜ் சார். சூப்பராக வந்து எந்த விஷயத்தையுமே விடலை, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சூப்பராக சார் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள். சார் வாங்க. நம்ம இந்த கல்லூரியின் பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா இது தமிழர்களின் பாரம்பரியம். இது வந்து மாணவர்களுக்கு இடையே வந்து காலப்போக்கில் வந்து நவீன காலமாக மாறிட்டு வருது. இப்போ அதுக்கு அந்த நவீன காலமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கலை பற்றி இந்த பொது விழாக்களை பற்றி நம்ம மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த பொங்கல் கலாச்சாரத்தை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க, இந்த மாதிரி தான் மரம் கட்டுவாங்க, கரும்பு வைப்பாங்க, தோரணெல்லாம் போடுவாங்க. இந்த பாரம்பரிய முறையை வந்து மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்களா மாணவர்கள் வந்து அவங்களோட ஹாப்பினஸ் முழுக்க இது எல்லாமே மாணவரோட சந்தோஷத்துக்காக தான் இது பண்ணுறது. இதுக்கு முழு காரணம் இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க நல்லபடியாக வர காரணம் நாங்கள் எங்கள் டீன் சார் தான். அவர் தான் முழுசாக பர்மிஷன் கொடுத்தாரு. இதில் ஏகப்பட்ட தடங்கள்லாம் இருந்துச்சு. தடங்கள்லாம் மீறி இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம கல்லூரியோடைய டீன் அவர்கள் இருக்காங்க. அவங்களையும் வந்து சந்தித்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வாசவி கல்லூரியோட பொங்கல் செலிப்ரேஷன் 2024 இறுதி பகுதியில் நம்ம நிற்கிறோம். ஆக்சுவலாக அந்த கல்லூரியோட டீன் அனந்த பத்மநாபன் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க.
ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டோம் இந்த மாதிரி நம்ம நேயர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுன்னு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கங்க சார். சார் 2024 வாசவி கல்லூரியில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பட்டையை கிளப்பியிருக்கீங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அது எண்ட் ஆஃப் த டே மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு, எப்பவும் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு நிகழ்வு வேணுங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்டு. ஸோ அதுக்கோசரம் ஒரு நாள் நம்ம டெடிகேட் பண்ணுறோம். தே என்ஜாய். மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு எப்போவும் வருஷம் ஃபுல்லாக இந்த நினைவுகளோடு இருக்கணும். அடுத்த வருஷம் எப்போ வரும்னு காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோட நோக்கமாக இருக்குது. ஐ ஹோப் எவ்ரிபடி ஹவ் என்ஜாய்ட் த ப்ரோக்ராம் அண்ட் த்ரூ திஸ் நிலா டிவி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா கும்மி ஆட்டம். ஸோ கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது பொங்கலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ அந்த வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து இப்போ அடுத்த நிகழ்வாக வரப்போகுது. அதுக்கு முன்பாக அதில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபை வந்து நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு? சார் வணக்கங்க சார். என் பேர் யமுனா. நான் ஆஃபீஸ் சூப்பரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க சார். நான் கும்மி ஆட்டம் வந்து நடக்க போகுது, அதில் கலந்துக்க போகிறீங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் 2024 மிக சிறப்பாக நம்ம கல்லூரி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போவுமே வந்து காமனாக ஒரு பொங்கல் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணி ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புவோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் வந்து முதல் முறையாக நாங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல்னு சொல்லி 7 பொங்கல் நாங்கள் வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வித் ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கும்மி அடிக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட பாரம்பரியமான ஒரு நிகழ்வுங்க சார். ஸோ நாங்கள் அது எல்லாருமே வந்து ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அதில் நாங்கள் வந்து ஈடுபடணும்னு சொல்லி கடந்த 2 வருடமாக நாங்கள் இதை வந்து பின்பற்றிட்டு வருகிறோம் சார். சூப்பர் மேடம். ஆக்சுவலாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பசங்களோட அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் இயர் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஃபஸ்ட் இயர், அதாவது வந்து ஃபஸ்ட் டைம்னா முன்னாடி இதுக்கு போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கங்க சார். மொத்த காலேஜுமே வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்திருக்காங்க இந்த டைமு. சூப்பர் மேடம். அதாவது 2024 பொங்கல் மாணவர்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு பொங்கலாக வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கீங்க. இதே மாதிரி 2025 பொங்கலும் இன்னும் கிராண்டாக நீங்கள் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து நம்ம மாணவர்கள் மட்டும் இல்லை, நம்ம நேர அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ மேடம்.
எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் வாசவி கல்லூரியில் சூப்பராக பொங்கல் செலிப்ரேஷன் அட்டகாசமாக கொண்டாடினாங்க. அது அத்தனையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி 2025லையும் இதை விட அருமையாக அட்டகாசமாக அமர்க்களமாக வந்து கொண்டாட இருக்கிறாங்க. அதையும் நாம் வந்து படம் பிடிக்க போகிறோம். பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை நேயர்களுக்கும், இந்த கல்லூரிக்கும், கல்லூரியை சார்ந்த அத்தனை ஸ்டாஃப்ஸு, அதில் ஒர்க் பண்ணவங்க, மெயினாக டீன், அதுபோக இங்கே இந்த நிகழ்வுக்காக கஷ்டப்பட்ட மாணவ மாணவியர்கள் அத்தனை பேர்த்துக்குமே மீண்டும் ஒரு முறை நிலா டிவியின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நீங்கள் அப்படியே டிவிக்கு முன்னாடி சாப்பிட்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு, நீங்கள் பொங்கல் சாப்பிட்றீங்க எங்களுக்கு தெரியுது, அப்படியே வச்சுட்டு எங்களுக்கு நீங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோமா? ரவுடாக சொல்லிடலாமா? சுபாஷ், சூர்யா, கருப்புசாமி, ரெடியா? சரத்து, ஓகே. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். हुकुम टाइगर का हुकुम. நிலா டிவி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. Swing those hips around, can't stop, roll that down. My ladies, short, tall, thin or wide, always down and ready to ride. One by one, billion by billion, and holding up half the sky. हुकुम टाइगर का हुकुम.